வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர், அதாவது பிசி இல்லைன்னா லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கரு. ஸோ இந்த ஸ்பீக்கரை நம்ம ப்ளூடூத்தாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்க தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலில் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் தான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒன்றுனா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மொபைல் சார்ஜர். ஸோ இது பார்த்திங்கன்னா சாம்சங் மொபைல் சார்ஜர் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமானது, இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூடூத் ரிசீவர் அடாப்டர். இதை பற்றிய வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ தெரியல அப்படின்னா நான் ஐபட்டில் கொடுக்குறேன். ஸோ வாட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்தாகணும். ஸோ இந்த ஸ்பீக்கருக்கு ஒரு பவர் சப்ளை யூஎஸ்பி கேபிள், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஸ் இன்புட் கேபிள். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டிவைஸும் ஒர்க்காக ஃபஸ்ட்டு பவர் சப்ளை வேணும். ஸோ அதுக்கு சார்ஜரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ உங்கள்கிட்ட வேறு எதில் வேணாலும் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். சுவிட்ச் ஆன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு உங்களுக்கு வரும். ஸோ இது பற்றியே உங்களுக்கு சத்தம் கேட்கும். ஆக்சுவலி இன்புட் கொடுக்குறது. ஸோ அதில் நம்ம கையை வச்சாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சவுண்டு ஒன்று வரும். ஸோ வந்துருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் உள்ளதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அது ஒரு கனெக்டரு. மெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கரை கன்வெர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ரிசீவர் தான். ஸோ இந்த ரிசீவரில் நம்ம இதை கொடுக்க போகிறோம். இந்த ஹோலில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த ப்ளூடூத் ரிசீவ் பண்ணும். உங்களுக்கு வரக்கூடிய சிக்னலை ரிசீவ் பண்ணி ஸ்பீக்கரில் கொடுக்கும். ஸோ இது ஒர்க் ஆகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதேமாரி ஒரு யூஎஸ்பி போர்ட்ரு. ஸோ அது நம்ம பவர் பேங்கை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கனெக்ட் ஆகலாதனால தான் உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ளூடூத்தை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கீழே பார்த்திங்கன்னா டிவைஸ் காமிக்குது, என்ன டிவைஸ்னு, பிடி ப்ளூடூத் அப்படின்னு 163. ஸோ அதை நான் கனெக்ட் பண்ண பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வருது. ஸோ அதை பேர் பண்ணி விட்டுரும். ஸோ பேர் கொடுத்தீங்க அப்படின்னா பேர் ஆகிடும். பேர் ஆன பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்டு வரும். ப்ளூடூத் இஸ் கனெக்டட் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு ஒன்று வரும். ஸோ உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறது. இப்போ நான் சாங்ஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு மியூசிக் மட்டும் தான் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலில் உள்ள பாட்டு சாங்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூடூத் ரிசீவர் ரிசீவ் பண்ணி அதை அந்த ஆக்ஸ் கேபிள் மூலமாக உங்களுக்கு ஸ்பீக்கருக்கு அனுப்புது. ஸோ ஸ்பீக்கர் உள்ளே ஒரு ஸ்மால் சைஸான ஒரு ஆம்பிளிஃபையர் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் அதில் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மள்கிட்ட உள்ள ஸ்பீக்கரை ஒரு பிசியில் உள்ள ஸ்பீக்கராக இருக்கட்டும் சரி, லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, எந்த ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, நம்மளால் அதை ப்ளூடூத்தாக கன்வெர்ட் பண்ண முடியும். ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி தனியாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வச்சுருக்க ஸ்பீக்கரே ப்ளூடூத்தாக மாற்ற முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூடூத்தை வேறு என்ன டிவைஸ்லலாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Disconnected. Connected. Disconnected.